பெற்றேன் இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். நாமும் மகிழ் பெறுவதாக. மத்தியிலே ஐயா மைக்கிலையா குழுவினர் சேலம் பகுதியிலிருந்து ஐயா ஸ்ரீபனையா அவர்கள் ஸ்ரீபனையா அவர்கள் சேலம் பகுதியை உதவி செய்கிறார்கள். மைக்கிலையா அவர்களும் சேலம் பகுதியை உதவி செய்கிறார்கள். ஐயா ஜோஸ் ஐயா அவர்கள் நாகர்கோவிலில் உதவி செய்கிறார். மனப்படுகிற அவர்கள் எல்லாம் மத்தியில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து அவருடைய கரங்களை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஐயா மைக்கில ஸ்ரீபனையா அவர்கள் தொடர்ந்து பாடலை பாடி கர்த்தரை துதிப்பார்கள். அதில் தொடர்ந்து மைக்கில் அவர்கள் அதை பொருட்படுத்தினார். Praise the Lord. Hallelujah. கரங்களை வைத்து சொல்லுவோம். Hallelujah. Check. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Check. Check Jesus. Hallelujah. 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 ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவர் நம்மிடத்தில் கடந்து வரும்படியாக வேதம் சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் இருக்கேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. என் நாமத்தினால் எங்க 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவர் நடுவே நான் இருக்கேன்னு சொன்ன ஆண்டவர். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வந்தாதாப்பா எங்க வாழ்க்கையில அற்புதம் ஆண்டவரே, என் வனாந்திரம் செழிப்பாய் மாறும் ஆண்டவரே என்று எழுதாது. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. 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 நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாட்சியமாகுமே. சொல்லுவோம். நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாட்சியமாகுமே.
இருக்கிறார். அவர் உள்ளாவில் வேகமா இருக்கிறார். ராதானா ராபாதா பௌரவான ரகதனா உன் கவலையை மாற்றுகிறவர். ஹalleluya. உன் கவலையை மாற்றுகிறவர்.
ஒரு பாட்டு சொல்லுவோம். நீர் சூழ்நிலை சொல்லுங்க. நீங்க பாடுங்க பிரதர், நீங்க பாடு சிஸ்டர். சாத்தியமா நீங்க சொல்லுங்க. எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய அன்பின் தெய்வமே, உங்களுடைய பொற்பாத்திரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்க வந்துட்டீங்கப்பா. நீங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் அடையாளங்களை செய்ய போறோம். நீங்க வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாதுன்னு இருக்கிறதோ அதை கர்த்தர் சாத்தியமாய் மாற்ற போகிறார். எதையெல்லாம் ஆண்டவர் நாங்கள் நினைச்சு கண்ணீர் வடித்து புலம்பிக் கொண்டிருக்கிறோமோ, எங்க கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாறப்பட்டவர் ஆண்டவர். எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவர். நாங்கள் சிறுக நீர் பெறுகிற சுவாமி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லு, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க பாக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க பாக்கலாம், கர்த்தர் நல்லவர். ஆமா. இப்போ நம்ம ஒரு பாடலை போடுவோம். தேவா நான் எதனால் விசேஷித்தவன், அதை நான் தினமும் யோசிப்பவர். ஹல்லேலூயா. எதனால நம்ம விசேஷமானவன்னு சொன்னா, அவர் நம்மோடு இருப்பதனால. பக்கத்துல பசங்க உங்களோட ஆண்டவர் இருக்கிறதுனால நீங்க விசேஷமானவங்க. சொல்லுங்க பாக்கலாம். ஆமா, நீங்க ஸ்பெஷலானவங்க. ஹல்லேலூயா. ஏன் ஸ்பெஷலானவன்னு சொன்னா, அவர் நம்மோடு இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. ஆமா, நான் வேற எங்க கூட இருக்கலாம், அவங்க எங்க கூட இருக்கலாம், விசேஷமானவன் இல்லை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்ம உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி பாடலாம். நல்ல கரங்களை தட்டி அன்பான தேவனோடு வருவதற்காக அது போதிய வாழ்க்கை சொல்லி கரங்களை தட்டி பாடுவோம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்துது, பாதை காட்டு பாதையெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்துது, பாதை காட்டு பாதையெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு
அழகினான் விசேஷித்தவன் ராஜா அழகினான் யோசிப்பவன் தேவா அழகினான் சேர்ப்பவன் எதினா எதினா இது எதினா என்னோடு வருவதினா எதினா இது எதினா நீ என்னோடு இருப்பதினா நல்ல கையத்தட்டி சென்று அந்த நாரம் சூழ்ந்து கொண்டது பரிசுத்தமான எனக்கு சம்பவம் சென்றது சென்று அந்த நாரம் சூழ்ந்து கொண்டது பரிசுத்தமான எனக்கு சம்பவம் செல்லுது ஆகாய தேவன் தந்தாரை நல்ல மங்காத அபிஷேகமே ஆகாய தேவன் தந்தாரை நல்ல மங்காத அபிஷேகமே விசேஷித்த நல்ல பெயர் விசேஷித்த எதினா 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 இரண்டோடு வருவதினா எதினா இது எதினா இரண்டோடு இருப்பதினா அவள் கொண்ட கற்பனையும் கூட சொல்லுது நேரத்தெல்லாம் தேவன் தீர்ப்பார் சந்தோஷ நாட்கான என்று சொல்லி பாடி ஒரு நாமத்தை பகிர்ந்துபடுத்துவோம் தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது அவள் கொண்ட கண்மலையில் கூட செல்லுது தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது அவள் கொண்ட கண்மலையில் கூட செல்லுது என்னெல்லாம் என்னே தீர்ப்பா சந்தோஷ நான் காணுவேன் என்னெல்லாம் என்னே தீர்ப்பா சந்தோஷ நான் காணுவேன் தேவா அழகின் அபிஷேக் ஆமே ஆமே தேவா ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே
உனக்கு சமாதானம் தருகிறார். உன் சேர்ந்து
மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கருணை ஜெபமே கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. இப்ப சொல்லுங்க, யாராருக்கெல்லாம் அந்த அபிஷேகம் வேணும்? இந்த அக்னி பெருங்காற்று யாருக்கு வேணும் சிஸ்டர்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சிஸ்டர் பிரதர், நாம் ஏதோ கிறிஸ்தவன் வாழக்கூடாது. ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவனாக நாம் நடக்கும் பொழுது அபிஷேக நதி புறப்பட்டு போக வேண்டும். வேதம் சொல்லுது, என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறவர். நமக்குள்ள அபிஷேகம் நம் பக்கத்து வீட்டை பற்றி பிடிக்கணும், நம்ம குடும்பத்தை பற்றி பிடிக்கணும், நமக்குள்ள ஜீவ நதியை புறப்பட்டு போக வேண்டும். அந்த அபிஷேகம் நம்ம தேசத்தை பிடிக்கணும், நம்ம பட்டணங்களை பிடிக்கணும், நம்ம குடும்பத்தை பிடிக்கணும். சொல்லுங்க ஹalleluya. எனக்குள்ள ஹalleluya ஒரு அபிஷேக நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால அந்த அபிஷேக நதியை ரிலீஸ் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் இறங்கட்டும் ஐயா, ஒவ்வொரு நாளும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீரவோ ரகதர ரகதர தாய்க்குலா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. ஒரு விஷயம் கூட சொல்லுமா? நீர் வந்த சூழ்நிலை மாறுமே, முடியாது நீ சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாழுமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. நீர் வந்தா என் சூழ்நிலை மாறும். என் வாழ்க்கையில எதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை எல்லாம் கர்த்தர் தலைகளை மாற்றுவார், அதை எல்லாம் கர்த்தர் தலைகளை மாற்றுவார். உன்னால எது முடியாது சிஸ்டர், உன்னால எது முடியாது பிரதர். ஆனா உனக்குள்ள இருக்கிற இயேசு உலகத்தில் இருப்பவரை பார்க்கிறோம். அவர் பெரியவர், அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் முடியும். சொல்லுங்க ஆண்டவர் பார்த்து, என் கூடவே இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர்களே, நம்ம கூட இருந்தா நம்ம வாழ்க்கை மாறும். ஹalleluya. காயப்பட்ட நேரத்தில் அவர் நமக்கு துணையாக நிற்கிற தெய்வமாக நம்மோடு கூட வருகிறவர். ஹalleluya. ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி சொல்லுமா? என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு இல்லாம நம்மளால வாழ முடியாது? அவன் நம்ம கூட இருந்தா போதும் பிரதர், அவன் நம்மோடு கூட போது சிஸ்டர். இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்ற வல்லவரா இருக்கிறார். உயிரற்றவருடைய வாழ்க்கையை ஜீவனத்தில அவர் வல்லவரா இருக்கிறார். இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுவார். ஓ நபாலா ரகதனமோ ரிகதனமா கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. சொல்லுமா, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே அவர் பக்கத்துல இருந்தா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறும் சிஸ்டர். எத்தனையோ நேரத்தில் மரணம் படிக்கிறது கத்த நமக்கு அற்புதமாக சுகம் தந்த நேரத்தில் வந்தாங்க. சில நேரத்தில் ஹாஸ்பிட்டல் ஐசியூவாளர்கள் யாரும் வர முடியாது. ஆனா வர முடியாத இடத்துல கத்தர் வருவார். அவர் ஜீவனை கொடுக்க முடியும். அவர் அற்புதத்தை செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில கண்ணீரை கத்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. சொல்லுங்க எல்லாரும், என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் என் பக்கத்தில் வியாதியின் நேரத்தில் வைத்தியரானியே, சோதனை நேரத்தில் நண்பனானியே. வியாதியின் உனக்கு வியாதி மாறாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம். ஆனா நம்முடைய மரண வைத்திய நமக்கு அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீரே. என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீரே. ஒரு நிமிஷம் கூட கரங்களை உயர்த்தி, என் கூடவே நீங்க இல்லாம என் பக்கத்துல சொல்லுங்க, என் பக்கத்திலே ஓ இல்லாமல் நான் வாழ முடியாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தால் நான் உன்னை மறந்துவிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவது சொன்ன ஆண்டவர். எத்தனையோ பேர் நம்மகிட்ட வாக்குப்பட, எத்தனையோ பேர் நம்ம சொல்லியிருக்க, நான் உங்களோட தான் இருப்பேன்னு சொல்லி. இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் நம்மோட யாரும் வர முடியாது. ஆனா இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் உன்னோடு என்னோடு கூட சேர்ந்து நம்முடைய மரண படுக்கையில் கண்ணீர் மத்தியிலும் சோதனை நேரத்தில் கூட நல்ல சந்தோஷமான நேரத்தில் கூட நம்மோடு கூட வருகிற ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு. இயேசு சொல்லுவதே விஷயம் கூட என் கூடவே. ஓ இயேசு, ஓ இயேசுவே, நீங்க பாருங்க சிஸ்டர், நீங்க பாருங்க பாருங்க, என் பக்கத்திலே சிஸ்டர் பிரதர், இயேசு பக்கத்துல
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Thank you Lord. இந்த துதி ஆராதனை பகுதியை நடத்தி கொடுத்த ஐயா ஸ்டீபன் ஐயா அவர்களுடைய மினிஸ்ட்ரி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் ஆர்மி மினிஸ்ட்ரி. ஜீசஸ் பிரைசிங் மினிஸ்ட்ரி. துதிதான். துதியினாலே அலங்கத்து இடிக்கத்தக்கதான ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து சேலம் பகுதியில் செய்து வருகிறார். நிச்சயமாகவே நல்ல ஆராதனை பகுதி நமக்கு நடத்தி கொடுத்த ஐயாவை கர்த்தர் இன்னும் அவருடைய ஆசீர்வதித்து ஊழியர்களை பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. தொடர்ந்து நான் மூவரையும் நான் வரவேற்க விரும்புகிறேன். அதற்கு மேலாக நம்முடைய சபையில் வந்து அமர்ந்திருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஊழியர்களையும் முதலாவது நான் அவர்களை வாழ்த்துகிறேன். ஐயா ஜோசு ஐயாவும் மைக்கேல் ஐயாவும் வருகிற என்ற அந்த செய்தியை கேட்டவுடனே அநேகர் எங்களை கூப்பிட மாட்டீங்களா, எங்களை அழைக்க மாட்டீங்களான்னு நிறைய பேர் கூப்பிட்டாங்க. சொன்னாங்க எங்களையும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மினிஸ்ட்ரியை ஐயா போன துதி ஆராதனையில் கொடுத்த அந்த ஊழியத்தை அநேகர் யூடியூப்ல பார்த்ததுனால ரொம்ப வாஞ்சியோடு கூட இந்த மீட்டிங்ல கலந்துக்கணும்னு சொல்லி அநேகர் ஆர்வமாய் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாகவே எந்த நோக்கத்தோடு வந்தீர்களோ அதை கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நான் மகிழ்பெறட்டும். மீண்டும் ஒரு விஷயம் நான் வெல்கம் பண்றேன். நம்ம இந்த குழுவை நடத்தும்படியாய் விசேஷமாய் ஐயா மைக்கேல் ஐயா தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. அவர் தான் எல்லாரையும் ஜோசு ஐயாவையும் ஸ்டீபன் ஐயாவையும் தம்பி மியூசிக் தம்பி ஐயா சாமையா வந்துட்டு இருக்கிறாரு. வாசனை எம்ஜி வந்திருக்கிறாரு. நிச்சயமாகவே நம்ம மேல வச்சிருக்கிற பெரிய அன்பு. நாங்க ஒரு நாளும் அதுக்கு பார்த்துருவானுங்க அல்ல, அதுக்கு எந்த தகுதி அல்ல. பெரிய பெரிய ஊழியர்கள் நம்முடைய சபையில வந்து கால் வைக்கிறது ஏதோ ஒரு பெரிய எழுப்புதலை தரப்போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாங்க. மேட்டூர்ல இல்லாத பெரிய சபையா? சின்ன சபையில கால் வைக்கிறாங்கன்னா ஏதோ கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய எழுப்புதல் வானத்தின் வாசல் ஊழியங்கள் எழும்ப போகிறது. கர்த்தர் நாம மகிமை பெறுவதாக. இந்த மைக்கேல் ஐயா அவர்கள் அநேக பிரயாசப்பட்டு ஐயா ஜேம்ஸ் ஐயாவும் மைக்கேல் ஐயாவையும் மியூசிக் தம்பி சாமையா எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி கர்த்தர் ஒழுங்கு செய்திருக்கிறார். அவருடைய முதலாவது எஸ்லேம் என்ற திருச்சபையை வைத்து சேலம் பகுதியில 100 குடும்பங்கள் மேலாக அவங்க சபையில விசுவாசிங்க இருக்கிறாங்க. ஆனாலும் குடும்பம் இல்லைங்க, 100 குடும்பத்துக்கு மேல இருக்கிறாங்க ஐயா திருச்சபையில. ஆனாலும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க சாட்டர்டே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கு, ஆனாலும் வந்து இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் சொல்லி வாஞ்சியோடு கூட வந்து ஐயாவை மைக்கேல் ஐயாவை கனப்படுத்தும்படியா எல்லா கரங்களை தட்டி இந்த ஆராதனை பகுதியை நடத்தி கொடுத்த ஐயா ஸ்டீபன் ஐயா அவர்களையும் கனப்படுத்தி அதுல சிறப்பு செய்தி கொடுக்கும்படியாய் நம்மளெல்லாம் ஒரு கலக்கிறவர்களாய் மாற்றும்படியாய் வந்திருக்கிற ஐயா ஜோசு ஐயா அவர்களை கடந்தத்தில் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இந்த இசைக்கருவியை அமைத்து நம்மை அழகான ஆடல் பகுதியில ஆராதனை பகுதியில் நடத்த வந்த தம்பியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரகத்தை கட்டளை நடத்துவோம். விசேஷமாய் பல சபையிலிருந்து வந்திருக்கிறீங்க. சபை பாகுபாடு இல்லாம வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு நான் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த வானத்தின் வாசல் ஊழியத்தின் சார்பாக உங்களை மீண்டும் ஒரு விஷயம் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து டைம் ஆகிட்டே இருக்கு. அவங்க எவ்வளவு டைம் எடுக்கிறாங்களோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த ஆட்சேபம் இல்லையே. எவ்வளவு டைம் போனாலும் பிரச்சனை இல்லை தானே. அழகா நீங்க இருந்துட்டு அழகா எல்லாருக்கும் ஆயத்தமாக இருக்கு. உங்கள்கிட்ட எவ்வளவு நேரம் லேட்டா முடிச்சாலும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டு திருப்தியாகி போகலாம். ஆவிக்குரிய சாப்பாடு நம்ம காத்து இருக்கிறது. நம்ம சரீரத்துக்குள்ள சாப்பாடும் கற்று கொடுத்து நேர்த்தியா நம்ம எழுப்புவோம். ஹல்லேலூயா. ஒரு சில இடம் பத்தலைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க. சகோதரி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, தண்ணி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா கீழே உட்கார முடியும் அப்படின்றீங்க. நீங்க கீழே உட்காந்துட்டீங்கன்னா கொஞ்சம் முடியாதவங்களுக்கு அவங்க சேர் கொடுத்தீங்கன்னா அவங்க உட்காரத்துக்கு பெரியவங்க இருக்கிறாங்க, உட்கார முடியாது, அவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். கொஞ்சம் நாங்கள் ஓகே தொடர்ந்து ஓகேவா? ரைட். தொடர்ந்து மைக்கேல் ஐயா அவர்கள் சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்ப்பதிலே பெரிய சந்தோஷம். நான் ஆசிரியர் சொல்லும்போது சொன்னேன், இந்த மேட்டூர்ல ஏதோ ஒண்ணு கர்த்தர் செய்ய போறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரன் தேவனிடத்தில் ரொம்ப அன்பாக நெருங்கி ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். எப்பயுமே வழக்கமா 5 மணிக்கு எந்திரிச்சா, கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கதை பிடிக்கும்? எல்லாருக்குமே கதை பிடிக்கும். நல்லாவே இல்லை, சின்ன வயசுலேருந்தே கதை பேசி பேசி தூக்க வச்சு கதை பேசி பேசி சாப்பாடு ஊட்டின நாட்கள் உண்டு. 5 மணி ஆனால் எப்பயுமே தேவ சமூகத்தில் அப்படி வந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம். தேவனோடு நல்ல உறவில் இருக்கிற ஒரு நல்ல மனிதன். ஒரு நாள் எப்பயுமே எழுந்து தேவனை ஒரு இடத்துல தேவாலயத்துக்கு போய் ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு தேவ சமூகத்தில் உட்கார பழக்கம். ஒரு நாள் அவர் வியாதி நெருக்கத்தில் படுத்த படுக்கையோடு இருந்து விட்டார். நேரம் கடந்தது, 4 மணி ஆகிவிட்டது. இந்த மனுஷனால குடிக்கிறான். 5 மணி ஆனா நான் எங்க இருப்பேன்? சொல்லுங்க, எங்க இருப்பேன்? தேவ சமூகத்தில் நான் இருப்பேன், தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போயிடுவேன்னு சொல்லி ரொம்ப துடிப்பா அப்படியே காத்து கொண்டிருக்கும் போது, கவனிக்கிறீங்களா, 4:30 மணி ஆச்சு. 5 மணி கிட்ட நெருங்கும் போது உள்ள மங்களாய்ப்பு, கண்ணீர், பல துக்கம், வேதனையோடு கூட அந்த சகோதரன் இருக்கிறான். அந்த நேரத்துல கவனிக்கிறீங்களா, வழக்கமா ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு ஆலயத்துக்கு போகிற வழக்கம் அவருக்கு இருந்தனால 5 மணி ஆக போதே, இன்னும் 1 நிமிஷம் இருக்குது, 5 மணி, நான் இந்நேரம் தேவனை கூப்பிடுற நேரமாச்சு. கண்ணீரோடு கூட அவர் இருந்த நேரத்துல நல்லா கவனிங்க, அந்த ரூம்ல இயேசு கடந்து வந்தார். கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஒரு சந்தோஷமா 5 மணி ஆனா தேவ சமூகத்துல இருக்கு. ஆனா இதுக்கு நான் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் நான் படுத்திருக்கிறேன். ஐயோ, நான் இயேசுவை பார்க்க முடியல என்று சொல்லி சோர்ந்து இருந்த நிலைமையில கவனிக்கிறீங்களா, அவனை தேடி இயேசு வந்தார். அவன் சரியா 5 மணிக்கு இயேசு அந்த மனிதனை சந்திக்க வந்தார். அப்படிப்பட்ட தெய்வம் தாங்க இன்னைக்கு நீங்க நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஒன்று சொல்றேன், ஏதோ ஒன்று இங்க நடக்கும் போது அதான் தெரியுது. அல்லேலூயா. ஆமா, எங்களுக்கு சேலத்தில் நிறைய ஊழியர்கள் இருக்குது. ஆனா பாஸ்டர்கிட்ட நாங்க சொன்ன இந்த மாதிரி பாஸ்டர் நாங்க இந்த மாதிரி வரேன்னு சொன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கண்டிப்பா நீங்க டேட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எஃப் மைனர் பிடிச்சுக்கலாம். எஃப் மைனர் நம்ம எல்லாம் சேர்ந்து தேவனை ஏற்கனவே பாஸ்டர் அருமையான ஸ்டீவன் மோகன், அருமை நண்பர், அழகாக தேவ சமூகத்தில் நல்ல ஆராதனை நடத்துறாங்க. ஒரே ஒரு பாடலை பாடி, செய்திக்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி எஃப் மைனர் பிடிச்சிங்க. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தரை நான் துதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை நான் பாடுவேன். ஆமென். நம்ம எல்லாரும் ஒரே ஒரு 5 நிமிஷம் எழுந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட பேச போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். ஆமென். யார் பேச போறா? யார் பேச போறா? ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா, வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை ஆராதிக்க நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, வெட்கப்படக்கூடாது. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆனந்தம்
கை தட்டுற மாதிரி எங்கேயும் கை தட்டுறதா நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நான் நிறைய நார்த் இந்தியா ஊழியங்களுக்கு, ஆந்திரா ஊழியங்களுக்கு நான் போயிருக்கிறேன். அவங்க கை தட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் கை தட்ட மாட்டாங்க. ஆமே. எப்படி தெரியுமா, அவங்க செய்யற ஆக்ஷனை பார்த்தா பயங்கர மியூசிக் நிறுத்திட்டா இப்படி வரைக்கும் தான் போகும், சத்தமே வராது. அல்லேலூயா. அந்த தமிழ்நாட்டு மக்கள், அதுவும் மேட்டூர்ல இருக்கவங்க நல்லா கை தட்டுவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது. அல்லேலூயா. நல்லா கை தட்டுங்களா? நல்லா கை தட்டி ஃப்ரீயா விடுதலையா கர்த்தரை ஆராதிக்க போறோம். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நல்லா சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி உற்சாகமா என்னோடு கூட சேர்ந்து உன்னத மனைவி. ரெடி? நல்ல கை தட்டி
சொல்லுங்க எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து நினைத்து நன்றி சொல்லுவோம். நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் செய்த நன்மைகளை நினைத்து என் ஆண்டவர் நினைத்து நினைத்து உடைய ஆசீர்வதிக்கிறார். என்றைக்கோ கண்ணீரோடு ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்கள், என்றைக்கோ ஒரு நாள் நீ கதவை சாத்திக் கொண்டு அழுத நாட்களை கண்ணீரை கண்டதே, அதை நினைத்து உன்னை ஆசீர்வதித்து உன் பக்கத்தில் உன் அருகில வந்து ஆபத்து நேரங்களிலும் சோர்ந்து போகிற நேரம்லாம் உன்னை தூக்கி எடுத்த தெய்வத்தை எத்தனை பேர் ஆராதிக்க போறீங்க? உண்மை ஆண்டவர் பார், நீ நல்ல வருஷமா எஸ் மை லார்ட், thank you glory. எத்தனை பேர் உண்மையா எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டுடைய சத்தத்தை நம்ம கேட்க போறோம், ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். இன்னைக்கு நம்ம உண்மையா ஜீசஸ், எல்லாரும் கைகளை உயர்த்தி உண்மையா தேவனை ஆராதிக்கலாம். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஏகமாயிரு என் தெய்வம். உண்மையான கைகளை உயர்த்தி உண்மை ஆண்டவரை பார்த்து சொல்லும் ஏகமாயிரே நீர் என் தேவனா, ஏகமாயிரே
அவருடைய சத்தத்தை கேட்கப்பா. கடந்த மாதத்துல நான் சோர்ந்து போயிட்டேன். உங்களை பார்க்காம உங்களோட வார்த்தையை கேட்காம உடைய சத்தத்தை நான் உன்னைய கேட்காம நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன். தெய்வத்துடைய சத்தத்தை நான் கேட்பதற்கு நான் வந்திருக்கிறேன்ப்பா. என்னோட கூட நீங்க தனியா பேச போறீங்க. எத்தனை பேர் விசுவாசி என்னோட கூட பேச போறீங்க? பார்த்து 2 கரங்களை தட்டி சொல்லுங்க. தெய்வம் இன்னைக்கு என்னோட கூட பேச போகிறார். இன்னைக்கு வார்த்தை என்னோட கூட என் ஆண்டவர் பேச போகிறார். யெகோவா இரே நீரே தேவனா. யெகோவா உலர்ந்த இடுப்புகளை உயிர்ப்பேற செய்கிற வாழ்க்கை, சோர்ந்து போயிருக்கிறவர்களை தட்டி எழுப்பக்கூடிய வாழ்க்கை, இந்த வார்த்தைக்காக நான் காத்திருக்கிற வாழ்க்கை. தெய்வம் எங்களோடு கூட நீ பேசு, எங்களோடு கூட நீ பேசு. எங்க வாழ்க்கை மாறணும். இந்த வருஷம் ஏதாகிலும் ஒன்று உங்களுக்காக சாதிக்கிறவர்களாக மாறணும். தொடர்ந்து கிருபைகளை தாங்கிக்கணும். இந்த கிருபைகளை நடத்தும். எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மதியும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லா சத்தமா சொல்லுங்க ஆமென்.